அப்ப இங்க நடப்பது சட்டசபையா அல்லது திருசபையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு கிறிஸ்தவராக சர்ச்சில் இருந்துக்கோங்க, ஒரு இஸ்லாமியராக அவருடைய மசூதியில் இருந்துக்கோங்க, ஒரு இந்துவாக கோயில்கள் இருந்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்க நடந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய சட்டசபையா, இன்னும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையா இருக்குது. அப்ப மீண்டும் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு வந்துட்டோமா, அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆட்சிக்கு வந்துட்டோமா? இது கிறிஸ்தவ மாநிலமாக மாற்றுவதற்கான வேலைகளா? 717 கடை இருக்குன்னு சொல்லி அந்த கடையை வந்து மூட போறதா சொல்றாங்கல்ல, அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்த திமுகவினுடைய 2.0ன்னு சொன்னாங்கல்ல, திராவிட மாடல் 2.0, இது திராவிட மாடல் 2.0 தான். பேர் தான் விஜய் வந்து முதலமைச்சராக இருக்காரு, இதுக்கு முன்னாடி முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். அப்ப அங்கெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய மொழி அழியல, அப்ப இங்க மும்மொழி கொண்டு வந்தா இந்தி வந்துடும், தமிழ் அழிஞ்சிருமா? அப்ப கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எப்படி இரட்டை நாக்கு செயல்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரான பாரத் மாதா செந்தில் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தாவேகா வந்து விஜய் அவர்கள் வந்து 10 நாள் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியாளர் நடத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது எப்படி பாக்குறீங்க? 10 நாள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு? நல்ல ஆட்சி போய்கிட்டு இருக்கா? அதாவது 10 நாட்கள்ல வந்து சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதாவது குறிப்பாக மதுக்கடைகள் வந்து 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். அதாவது கோயில்களுக்கு அருகாமையில், பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில், இந்த மாதிரி பொது இடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. மகிழ்ச்சி. ஏன்னா மது இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணுங்கிறது தான் இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு. அந்த வகையில் ஒரு 700 கடைகள் மூடி இருக்கு, ஆனால் இன்னும் 3000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்னும் திறந்திருக்கு. அப்படிங்கிறத அதையும் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் பதிவு செய்கிறோம். அதுவும் மிக விரைவில் மூடப்பட வேண்டும். மதுவே இல்லாத ஒரு தமிழகமாக, மகிழ்ச்சியான தமிழகமாக இந்த தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறமா சிங்கப்பெண், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் காவல்துறைக்கு தனி ஒரு பிரிவை உருவாக்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய அளவில் அதுக்கு ஐஜி, அதுக்கப்புறமா ஒரு டிஎஸ்பி லெவலில் ஒரு காவலர்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பழைய ஸ்டிக்கர் பெண்களுக்கு என்று ஒரு ஏற்கனவே வாகனங்கள் இருந்தது, ஸ்டிக்கர் மாட்டி ஒட்டியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்க அது ஒன்றும் பெரிய இது தெரியல. அதனால் அது போக போக தான் அதை பற்றி தெரிய முடியும். அதுக்கப்புறமா காவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓவர் நைட்டில் வந்து ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. ரவுடிகளை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகள் தான் உருவாக்குறாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான ரவுடிகள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வயதில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ரவுடிசம், கஞ்சா இதில் ரொம்ப மூழ்கி போனாங்க. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, தெருவுக்கு தெரு, ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி இந்த மாதிரியான ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க. எனவே 100 பேர்லாம் பத்தாது, ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி கைது பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. எனவே அனைவர் மீதும் இந்த மாதிரி மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை தொடங்கியிருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அமைச்சரவை விரிவாக்கம் இவையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ 10-15 நாளில் வந்து ஓரளவுக்கு ஏதோ விஷயத்த தொடங்கியிருக்காங்க. அதோட குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்து போகிற மாதிரி வந்து போகிறாரு. காலை 10 மணியிலிருந்து அதுக்கே நிறைய போலீஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது சார். இல்லை, நம்ம அரசியல் மட்டும் அல்லங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்லது செய்கிறாங்க, அல்லது ஒரு புதுமையாக செய்கிறாங்க, அல்லது மக்கள் ஏற்று விரும்புகிறத செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஏற்றுட்டு தான் ஆகும். அதை ஒன்றும் கண்ணை மூடிக்கிட்டு இவர்கள் எதிர்க்கட்சி அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அதே சமயத்தில் தவறுகள் இருந்ததுன்னா அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். இப்போ உதாரணத்துக்கு 717 கடை இருக்குன்னு சொல்லி அந்த கடையை வந்து மூட போகிறதா சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னென்னா, 500 மீட்டர் கோயிலுக்கு அருகாமையில், 500 மீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில், 500 மீட்டர் வந்து நம்முடைய பள்ளி கல்வி நிலையங்கள் இருக்குல்ல, காலேஜ், அதுக்கு அருகாமையில்னு போட்டிருக்காங்க. 500 மீட்டர்ன்றது என்னங்க, 1/2 கிலோமீட்டர். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட வேண்டும். புரியுதுங்களா? இவங்க 717 சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா, அதை அதிகாரிகள் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா முறையாக கொடுக்கல. நீங்கள் 1/2 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து 3/4 இடங்கள் மூடப்படும். ஏன்னா பக்கத்தில் கோயில்களுக்கு அருகாமையில் தான் இருக்குங்க மதுக்கடை. அசோக் எல்லா இடங்களும் இருக்குங்க. 1/2 கிலோமீட்டர்ன்றது வந்து 500 மீட்டர்ன்றது அவங்க அதை தவறாக கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஏதோ வந்து 50 மீட்டருக்கு இல்லை 100 மீட்டர்னு சொன்னால் பரவாயில்ல.
ஒரு பள்ளிக்கூடங்கள்லேருந்து 100 மீட்ரு அல்லது ஒரு 200 மீட்ரு அப்படின்னா பரவாயில்ல. 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மதுக்கடைக்கு அருகாமையில் ஒரு கோயில் இருக்கும். கோயில் இருக்கும். அது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்கூல் இருக்கும். அதனால் இது வந்து ஆயிரக்கணக்கான கடை மூட வேண்டியது இருக்கும். அது ஏதோ அறிவிப்புகள் அறிவிச்சிட்டாங்க. ஏதோ 700 கடைன்னு சொல்லி அவங்களும் அதிகாரிகளும் கணக்கெடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்களும் சரின்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட வேண்டிய நிலை இருக்கும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க அதிகாரிகள் வந்து வந்திருக்க அரசாங்கத்துக்கு ஏமாற்று வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா அதிகாரிகள் வந்து பண மதிப்பிழப்பு பண்ணும்போது மோடி அவர்கள் நல்ல ஒரு எண்ணத்தில் பண்ணார். அதை சீர்குலைக்கிறதுக்காக வங்கி மேலாளர்கள்லாம் பல பேர் என்ன பண்ணால் பணத்தை பதுக்கி அதை மாற்றி பல குளறுபடிகள் பண்ணாங்க. இந்த அதிகாரிகள் தான் இந்த நாட்டை கெடுக்கிறோம். அரசாங்கங்கள் வந்து திருந்தி ஒரு நல்ல லஞ்சம் இல்லாத, இப்போ லஞ்சம் யாராவது கொடுத்தாங்கன்னா 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு தர, அதை பிடிச்சி கொடுத்து ஆதாரத்தோடு கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தையும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் எப்படியெல்லாம் ஏமாற்றி நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஆணி வேறு அவங்க தான். லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு இருக்குங்க, விஜிலன்ஸ். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு யார் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா காவல்துறையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் காவலராக இருக்கும்போது என்னவா இருந்திருப்பார், கைவிட்டு வாங்கி தான் பழகியிருப்பார். அவரை கொண்டு வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிங்கன்னா அவர் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்படி தூய்மையான ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும்? எனவே விஜிலன்ஸாக ஒருத்தரை வந்து ஆன்டி கரப்ஷனுக்கு ஒருத்தரை வந்து உருவாக்கி ஒரு அதிகாரி ஆக்கணும்னா அது வந்து தனி ஒரு பிரிவு உண்டாக்கணும். காவலர்கள்லேருந்து எடுத்து போட்டாக்க அவங்க எப்படி எம்ஆர் ராஜா சொன்ன மாதிரி, ஏன்னா வக்கீலாக இருக்கும் போதெல்லாம் வந்து அவன் பொய்யா பேசுவான், அவரே நீதிபதி ஆகிட்டாருன்னா அவர் மைலாட் ஆகிடுறாராடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கரப்ஷன் ஆன்டி கரப்ஷனில் நீங்கள் வந்து விஜிலன்ஸில் கொண்டு வந்து ஒரு அதிகாரியை போடுறீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், அவர் லஞ்சம் கையூட்டுகள் பெற்றவராக இருந்திருப்பார். இப்போ அது மாதிரி அதுக்குன்னு தனி ட்ரைனிங் கொடுக்கணும், தனி ஒரு ஆட்கள் இருக்கணும். அப்போ தான் அதிகாரிகளுக்கு பயம் வரும். அப்படி பயம் வந்தால் தான் அதிகாரிகள் நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருந்தால் தான் அரசாங்கம் சரியாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்த உடனே வந்து நீட்டை ஒழிக்கப்படணும், அதுக்கப்புறமேட்டு இருமொழி கொள்கை தான் எங்களுடைய தத்துவம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். திமுக செஞ்சது தானே சார் இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான், அதாவது இந்த திமுகவினுடைய 2.0ன்னு சொன்னாங்கல்ல, திராவிட மாடல் 2.0, இது திராவிட மாடல் 2.0 தான். இது பேர் தான். விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கார், இதுக்கு முன்னாடி முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அதே திராவிட மாடல் 2.0 மாதிரி நீட் ஒழிக்கப்பட வேண்டும். உடனே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் வந்து மும்மொழி கொள்கையெல்லாம் நான் ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இந்த விளையாட்டை விளையாடாதீங்க. 5 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில் நீட் ஒழிப்போம், நீட்டுக்கு வந்தவுடனே கையெழுத்துன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களும் வந்து இந்த மாணவர்களை, மருத்துவ மாணவர்கள் கனவை வந்து என்ன பண்ணாங்கன்னா சிதைச்சாங்க. அதே வேலையை விஜய் செஞ்சாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாற்று இருக்குது? அப்போ மக்கள் மீண்டும் உங்களையும் புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீட்டை ஏற்று அவர்கள் நீட்டுக்கான தயாரிப்புகளுக்கு போய் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த நம்பிக்கையை மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும். நீட்டை பற்றி பொய் பரப்புரை செய்யக்கூடாது. 1. 2வது இருமொழி கொள்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவில் கூட்டணியில் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தாங்க. இப்போவும் அவங்க வந்து அந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தியாச்சு. அவர் இருக்கும்போது அமுல்படுத்திட்டார். காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக மாநிலமாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆளுகின்ற மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், அங்கே மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியாச்சு. அப்போ அங்கெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய மொழி அழியல. அப்போ இங்கே மும்மொழி கொண்டு வந்தால் இந்தி வந்துடும், தமிழ் அழிஞ்சிருமா? அப்போ கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எப்படி இரட்டை நாக்கு செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது திமுக செய்த இதே மக்கள் விரோத, மாணவர்கள் விரோத, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 2000 கோடிக்கு மேலே வரக்கூடிய பணத்தை வரவிடாமல் இந்த மாநில அரசாங்கம் தன்னுடைய இருமொழி கொள்கைன்ற பேரால் மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது. அதே நானும் தான் பின்பற்றுவேன். அதே ராஜ்மோகன் இப்போ அமைச்சராக வந்திருக்கக்கூடிய கல்வி அமைச்சரும் அதை நாங்கள் பின்பற்றுவோம், அது எங்களுடைய கொள்கை. உங்கள் கொள்கையை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க சார். இது மக்களுடைய, மாணவர்களுடைய, அவங்களுடைய பணம்.
அவங்களுக்கு உங்கள் கொள்கையை கொண்டு வந்து கொள்கைன்ற பேரால் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இப்போ இது மிகப்பெரிய அநியாயம். திமுக செஞ்சதையே தாவேகாவும் செஞ்சதுன்னா மக்கள் 2 பேரையும் தூக்கி அடாச்சிடுவாங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிடுறேன். மாணவர்கள் விஷயத்தில், ஏன்னா இளைஞர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மாணவர்கள் சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா அதே மாணவர்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நிலை வந்துடும். அதனால் இந்த திமுக என்னென்னலாம் சொல்லிச்சோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மாநிலத்துக்கு, மாணவர்களுக்கு எது நலனோ அதை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத நான் இந்து மக்கள் சார்பில் தெரிவிச்சுக்கிறேன். சார், அதே இந்து மக்கள் கட்சியில் இப்போ வந்து திடீர்னு போராட்டம் அறிவிச்சு போராட்டம் நடத்துறதா பற்றி கேள்விப்படுறப்ப என்ன விஷயத்துக்கு எதுக்காக சார் அதெல்லாம்? அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, மதசார்பற்ற நாடு, தமிழ்நாடு வந்து மதசார்பற்ற தன்மையில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சபாநாயகராக பொறுப்பேற்ற ஜேசிடி பிரபாகர் அவர்கள், அவர் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா கிறிஸ்தவ மத பிரச்சாரங்களை மிக தீவிரமாக செய்த ஒருவர் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. பைபிளை நாங்கள் எல்லா இடத்திலும் இந்துக்கள் மத்தியில் கொடுப்போம், இந்துக்கள் கிட்ட கொடுப்பது தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பைபிளை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். மத உணர்வோடு அவர் மதம் சார்ந்த விஷயத்தை பரப்புறதுக்காக அவர் வேலை செஞ்சுருக்கார். இப்போ அதே மாதிரியான ஒரு நிலையில் அவர் என்ன பண்ணுறார், சபாநாயகராக உட்கார்ந்த பிறகு கூட திருக்குறளில் ஊமை காட்டலாம், தமிழ் இலக்கண இலக்கியங்கள்லேருந்து எத்தனையோ சிலப்பதிகாரங்கள்லேருந்து எத்தனையோ விதங்கள்லேருந்து நீங்கள் மேற்கோள் காட்டி சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் மேற்கோள் காட்டாமல் அவர் பைபிளில் இருந்து வசனங்களை சொல்லி அந்த பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டி அதன் மூலமாக ஒரு உதாரணங்களை ஊமைகளை காட்டுறாருன்னு சொன்னால், அப்போ இங்கே நடப்பது சட்டசபையா அல்லது திருசபையா என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஒரு கிறிஸ்தவராக சர்ச்சில் இருந்துக்கோங்க, ஒரு இஸ்லாமியராக அவருடைய மசூதியில் இருந்துக்கோங்க, ஒரு இந்துவாக கோயில்களில் இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய பைபிள் வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி, அதுவும் இல்லாமல் அவர் பதவி பிரமாணம் ஏற்கும்போது அவர் முதல் வாசிக்கக்கூடிய வாசிப்பிலே பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாயார் என்னை வந்து சிலுவையால் வைத்து ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரு சபாநாயகரானுடைய இடத்துல இதெல்லாம் தேவையற்றது. இதெல்லாம் வந்து நடத்துறதை பார்த்தாக்க, இவர் விஜயா இருந்தவர் சினிமா துறையில், இப்போ ஜோசப் விஜய்னு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜேசிடி பிரபாகர் அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய சபாநாயகர் பொறுப்புலேருந்து சிலுவையை வைத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்றாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே நடந்து கொண்டு இருப்பது தமிழ்நாட்டினுடைய சட்டசபையா, இன்னும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையாக இருக்குது. அப்போ மீண்டும் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு வந்துட்டோமா அல்லது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆட்சிக்கு வந்துட்டோமா? இது கிறிஸ்தவ மாநிலமாக மாற்றுவதற்கான வேலைகளா? அப்போ இந்த சந்தேகங்களும் இந்த ஒரு கேள்வியும் எங்களுக்கு வருது. எனவே தான் மதசார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற, மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் உங்களுடைய மதத்தினுடைய அடையாளங்களை, மதத்தினுடைய விஷயங்களை இப்படி திணிப்பது என்பது தவறு என்பது தான் எங்கள் நிலைப்பாடு. அதனால தான் நாங்கள் வந்து, ஆனால் இதுக்கு தீக்கா பதில் கேள்விகள் கேட்கல, கம்யூனிஸ்டுகள் கேள்வி கேட்கல, ஆதவர்ஜனா வாய் திறக்கல. எதுக்கெடுத்தாலும் சனாதன ஒழிப்பு விஷயமா பேசுறதுக்கெல்லாம் வந்து வாய் திறக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்திற்கு ஏன் அவங்க வந்து இதுக்கான பதில் விளக்கம் கொடுக்கல? அப்படி பைபிளினுடைய வசனங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்ட வேண்டியதல்ல என்று ஏன் சொல்லலை? இப்போ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்குது, கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, விசிக ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஆனால் சனாதனா மட்டும் இவங்க உடனே ஆமாம் சனாதன எதிர்ப்பு. இது சரியல்ல. இந்த விஜய் அவர்கள் வந்து மக்கள் நல பணிகளில் மட்டும் கவனம் கொடுக்கணும். தேவையற்ற பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பது தான் எங்கள் நிலைப்பாடு. அதுக்காக தான் நாங்கள் அந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி செய்கிறது வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் ஏற்படுது சார். என்னதுக்காக அப்படி? அது கனிமொழி அவர்கள் கூட இப்போ உதாரணமாக சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு. ஏமா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்றதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தான் பரப்புனீங்க. 2021 ஆட்சி எப்படி வந்துச்சு? அதுவும் உங்களுடைய பரப்புதல், உங்களுடைய பிரச்சாரங்கள், உங்களுடைய அதன் மூலமாக தான் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து சில பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்காக இருக்கட்டும், என்றைக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வாய்மொழியாக பேசுனதாக கூட இருக்கட்டும். இப்போ மேடைகளில் நீங்கள் பேசுகிறீங்க, எவ்வளோ அண்ட புழுகு, ஆகாச புழுகுலாம் புழுகுனீங்க. காமராஜரை பற்றி எவ்வளோ அரண்மனை வச்சுருந்தார் மைசூர்லாம் புழுகுனீங்க. அப்போ நீங்கள் புழுகுன புழுகெல்லாம் நம்பி தானே இப்போ நீட்டு விஷயத்தில் சரி இன்ஸ்டாகிராமை நம்பி ஏமாந்தன்னு சொல்கிறீங்க. நீட்டு வந்து நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்துன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பேசுனதை நம்பி தானே நாங்கள் வந்து ஓட்டு போட்டாங்க மக்கள்.
அப்போ அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இல்லையா? அதை நம்பி ஏமாறுறதுன்றது சரியா? இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டுமல்ல, ஃபேஸ்புக் மட்டுமல்ல, சோஷியல் மீடியா மட்டுமல்ல, செய்திகள் மட்டுமல்ல, எந்த செய்தி நம்ம கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு நாம் வந்து பதிலளிக்கணும். அதை உணர்ந்து மக்கள் வந்து சிந்திக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்கிற நிலைப்பாடு. இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இன்ஸ்டாகிராமே தடை பண்ணணும்னு சொல்லி கூட இவங்க பிரச்சாரம் பண்ணால் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துவாங்க, வேணான்னா இன்ஸ்டாகிராமை எதிராக பேசுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து நாம் வந்து பதிலளிக்கணுங்கிறது தான் எங்கள் நிலை. ஓகே சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க விஜய் ஆட்சியை எதிர்த்து? ஸ்டாலின் கதை முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வந்து இனி வந்து அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளுக்குள்ளே வரப்போகுது. உதயநிதி தான் இனி. நேற்றுக்கு பேசும்போது கூட சொன்னாரே சார், எங்களோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது சொல்லிக்க வேண்டியது தான். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? கடந்த 2021 2026 வரைக்கும் அம்மா ஆட்சி நடந்துச்சு. ஆமாங்க. அதுல இருந்து செந்தில் பாலாஜி யாரு, அதுல இருந்து சேகர்பாபு யாரு, அதுல இருந்து KKSSR யாரு, அதுல இருந்து ஏவாவேலு யாரு, அதுல இருந்து கண்ணப்பன் யாரு, அதுல இன்னும் அமைச்சர்கள்லாம் எடுத்துகிட்டே வந்தோன்னா அவங்க எல்லாமே அம்மாவுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள், எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர்கள். அவங்கள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அமைச்சர்களாக வச்சு ஆட்சி நடத்துனீங்க. முத்துசாமி யாரு, பட்டியல் போட்டோன்னா நீங்கள் பாதி அமைச்சர்கள் வந்து எல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தவங்க சார். அப்போ அது அம்மா ஆட்சின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போ நீங்கள் வந்து இப்போ நடக்கின்ற ஆட்சியில் நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து நீங்கள் வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த திட்டங்களை சரி கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொன்னார்னா உடனே எங்கள் ஆட்சின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சி தான் மக்கள் வேணான்னு, அப்போ உங்கள் ஆட்சி தான் வேணும்னு நினச்சிருந்தா மக்கள் உங்களே தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. உங்கள் ஆட்சி இல்லை சார் இது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடி போகணும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் கூட ஜெயிக்கக்கூடாது, எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிருக்கான். எப்படி முதலமைச்சர் எம்எல்ஏ ஆகக்கூட முடிவு பண்ணிருக்கான். அதனால் வந்து உங்களுடைய ஆட்சி தொடர்றதா சொல்கிறது என்பது சும்மா ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலையை மீண்டும் 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 ஸ்டாலின் அவர்களை சொல்லாதீங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் சரியான முறையில் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய தவறுகளை எதானு இருந்தால் அதை சுட்டி காட்டி அரசியல் பண்ணுங்கள். ஆளுகின்ற ஆட்சி எங்கள் ஆட்சி தான் சொல்லி கூட்டணி கட்சியெல்லாம் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் ஏன் காங்கிரஸை விமர்சிக்கிறீங்க? அப்போ உங்கள் கூட்டணி உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்போ ஏன் காங்கிரஸை பிடிச்சி இவ்வளோ தூரம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? அப்போ நடக்கிறது வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஏன் இப்போ உதயநிதி பேசும்போது தன்னுடைய முதல் உரையிலேயே உங்களுக்கு மக்கள் 65% ஆதரவு இல்லை, நீங்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் எல்லாம் பெரும்பான்மை இல்லை, மக்கள் உங்களை ஏற்று பெரும்பான்மை வாக்குகள் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொடர்ந்து 1996 இருக்கும்போது இவங்க தாத்தாவனுடைய ஆட்சியில் வந்து 96 எம்எல்ஏக்கள் தானே இருந்தாங்க. அப்போ மைனாரிட்டி திமுக அரசாங்கம்னு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்கல்ல. அப்போ மட்டும் உங்களுக்கு என்ன மக்கள் விரும்பி எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்களா? அரசியல் ரீதியாக 108 பேர் அவங்களுக்கு வந்து வென்றிருக்கின்றார்கள். ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மை கட்சியாக ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா வந்திருக்குது. எனவே மக்கள் வந்து முடிவு பண்ணி தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 10 பேர் தேவைப்படுதுங்கிறத வந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்றவர்களோ கேட்கல. அது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், அப்புறம் விசிகால இருந்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவை ஒழிக்கணுங்கிறதுல தாவேகா தெளிவாக இருக்குது. இந்த திராவிட கட்சி குறிப்பாக திமுக ஒழிக்கிறதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சியில் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. திமுக கூட்டணி கட்சிகள்லேருந்து ஒருத்தர் விடாமல், நான் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட கொஞ்சம் அவங்களுடைய முஸ்லீம் பிரிவாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. கலைஞர் காலத்துலேருந்து அவங்க எப்போவுமே வந்து ஒரு முஸ்லீம் அமைப்பாக என்னென்னா அவங்க கூடவே தான் இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. அது எந்த அதிமுக ஆட்சி எப்படி வந்தாலும். ஆனால் அவங்களே இந்த கூட்டணிக்கு போயிருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அது வந்து உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ அமைச்சரவைக்கு வேணாலும் நான் உங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு விஜய், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் விசிகாவையும். அதனால் திமுக வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கு. திமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. திமுக எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சிக்காரர்களாலே புறக்கணிக்கக்கூடிய நிலை உருவாகும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிளவு உண்டாகும். MK அழகிரியினுடைய மகள் கயல்விழி விமர்சனம் பண்ணுறாங்களே, நீங்கள் எல்லாமே மக்களுக்கு செய்வீங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கள் அப்பா அதாவது அழகிரிக்கு என்ன செஞ்சீங்க 15 வருஷம்? அவருக்கே நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பாவை வந்து ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி திமுகவை வந்து மக்கள் ஒதுக்கிட்டாங்க. திமுக கட்சிக்குள்ளே இருந்து கூட திமுக
ஒதுக்கக்கூடிய நிலை ஏற்படும். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் திமுகவுக்கு இறங்குமுகம் தான். இன்னைக்கு 59 இருக்குன்னா இனி 39, 29 தான். இனி ஏறுமுகத்துக்கு வாய்ப்பு இல்லை. இனி ஏறுமுகத்துக்கான வாய்ப்பு இருப்பது விஜய், ஏறுமுகத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை. அதான் சார் அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக இனி ஏறுமுகத்துக்கான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக தமிழகத்திலே விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் இருப்பார்கள். இந்த போட்டி தான் வரப்போகின்றது. பாஜக இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலை ஏற்படும். பாஜகவிலே ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு சரியான முடிவெடுத்து விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக சித்தாந்த ரீதியாக, ஏன்னா கடந்த காலங்களிலே அதிமுக எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்து இருந்தாலும் எதிர்க்கட்சியாக 2021 2024 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்து உண்மையான பிரச்சனைகளை அமைச்சர்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களில் ஏற்றி எந்த விதமான ஊழலும் நடத்த விடாமல் தடுத்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் உண்மையான தன்னுடைய திறமையால் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்டவர் அண்ணாமலை, பாஜக. சரி, இப்போ அவர் திரும்ப வந்தவுடனே அவர் தலைவர் ஆகிடுவாரா சார்? அதற்கெல்லாம் பாஜகவினுடைய தொண்டர்கள் தயாரா இருக்காங்க. பாஜகவினுடைய தலைவர்கள் தயாராகணும். ஏன்னா தொண்டர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. பாஜகவை இனி வரக்கூடிய காலங்களிலே இன்னும் வேகமாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீரிய இளைஞராக, ஒரு திறமையை நிரூபித்த எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்து 11.5% பாஜகவின் வாக்கு வங்கியை 2024 பாராளுமன்றத்திலே காண்பித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாஜகவுக்கு காமித்தவர் அண்ணாமலை. அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்போ அவர் வேணுங்கிறதுல தான் தொண்டர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த விஜயினுடைய இந்த ஃபேக்டர், இந்த விஜயினுடைய இந்த மோகம், இந்த சினிமா மோகம், இவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்கள் தான். அது வெளிப்படையாக சொன்ன, நான் இந்து மக்கள் கட்சியில் இருக்கிறேன், எங்களுடைய தலைவர் இருக்கிறார், சித்தாந்த ரீதியாக அர்ஜுன் சம்பத்ஜி இருக்காங்க, எல்லோரும் இருந்தாலும் கூட இன்னைக்கு மக்கள் ஏற்கிறாங்கல்ல, இன்னைக்கு விஜய் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இத்தனை ஆண்டு காலம் இத்தனை தலைவர்கள் இருந்தாலும் கூட இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து விஜயை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா மோகம், ஒரு ஈர்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றம் இவை அண்ணாமலை கிட்ட இருக்குங்க. அப்ப அண்ணாமலையை தான் நாம் முன்னிறுத்த வேண்டும். சரியான ஒரு எதிரெதிரே நின்று செயல்படக்கூடியவர்கள், மக்கள் நலனிலே, மக்கள் எதிர்காலத்திலே இந்த திராவிடத்தை வீழ்த்தி, இந்த நாத்திகத்தை வீழ்த்தி, இந்த மதசார்பற்ற தன்மை என்று சொல்லி இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொரு தமிழனுடைய எதிர்பார்ப்பு. அது விஜய் ரசிகராக இருந்தால் கூட அவனும் அண்ணாமலை எதிர்பார்ப்பான். அண்ணாமலை அவர்கள் வேணும். இந்த தமிழ்நாட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அரசியல் நடக்கணும். உண்மையிலே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லணும்னாக்கா, சட்டசபையிலே சீமான் அவர்கள் உள்ளே சென்றிருக்க வேண்டும். சட்டசபையில் அண்ணாமலை அவர்கள் நின்று உள்ளே சென்றிருக்க வேண்டும். எதிர்காலங்களில் இன்னைக்கு சௌமியா அன்புமணி எல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனாக்கா மகிழ்ச்சி. பிரேமலதா இருக்கிறாங்க, மகிழ்ச்சி. எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலமாக இருக்கணும். ஆளுங்கட்சியாக விஜய் இருந்தாலும் கூட எதிரிலே அண்ணாமலை அவர்களோ சீமான் அவர்களோ இருந்திருந்தார் என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் தவறு செய்யணும்னு நினைச்சா கூட முடியாது. அதுதாங்க ஜனநாயகம். இதைதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். எனவே காரைக்குடியில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜனநாயகத்துக்கு அது நல்லது, தமிழுக்கு நல்லது, தமிழ் மொழிக்கு நல்லது, தமிழனுக்கு நல்லது, தமிழ் மாநிலத்துக்கு நல்லது. இந்த ஜனநாயக உரிமைகள் அதே போலதான் எங்களுடைய கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ சீட் இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் கொடுத்திருக்க வேண்டும். அவரெல்லாம் வெற்றி பெற்று போக வேண்டும். இப்ப இந்த பன்முகத்தன்மையோடு ஒரு அமைச்சரவை, ஒரு பன்முகத்தன்மையோடு ஒரு சட்டசபை இருந்ததுன்னு சொன்னா உண்மையிலே இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. வரக்கூடிய காலங்களிலே இது உருவாகும். ஏன்னா விஜயனுடைய இது அதிமுக திமுகங்கிறத புரட்டி போட்டாச்சு. இந்த 2 பேரும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாத நிலை வந்துச்சு. இது மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்கம். இந்த துவக்கம் இன்னும் பல படிகளாக முன்னேறி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல் வழி ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலே நமக்கு மிக்க நன்றி சார். நன்றி.